இந்த தொலைபேசி வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையாளணும். என்னன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது. உங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் பிரஜைகள் பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒரு ஆம்பளை தன்னுடைய குடும்பத்துல பொறுப்புதாரியா இருப்பாரு. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கணவன், அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவாரு. ஒல் மர்அத்து ராயியா ஃபி பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பா இருப்பா. அவ மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அத பத்தி விசாரிக்கப்படுவா. ஒல் ஹாதிமு ராயின் ஃபி மாலி ஸய்யிதிஹி. ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு கூலியாள் தன்னுடைய பொஸ்ஸிக்கு, அது எஜமானனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாரு. அவருடைய சில பொறுப்புகள் அவர் பொறுப்பா இருக்கிறதுனால அவர் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, அது பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவாரு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டே போனாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது. அப்ப நம்ம நம்முடைய பொறுப்புகளை யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத நாங்க பார்க்கணும். இப்ப நம்ம செல்போனை எந்த அளவுக்கு நாங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரு வீட்டுல 6 பேர் இருந்தா 7 செல்போன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு கொண்டு வரது கொண்டு, கையில கொண்டு வரது கொண்டு, வீட்டில இருக்கிறது கொண்டு, இன்னும் சொல்ல போனா அந்த மொபிட்டல் கொண்டு, டயலாக் கொண்டு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயே 2-3 போனு, அல்லது ஒரு போன்லயே 2-3 சிம், இப்படி பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்ப நாங்க கேட்டா வேண்டி கொடுக்கிறோம். ஒரு பிள்ளை முட்டாச்சு வேண்டி கேட்டா வேண்டி கொடுக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் பருவ வயசை அடைஞ்சது குமரு பிள்ளைன்னு பார்க்காம ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு போனு அப்படின்னு நாங்க கொடுத்து வச்சுக்கிறோம். அப்ப இதுல அல்லாஹ் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்க போறான். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், நாளை மறுமையில உங்க பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்பட போறீங்க. போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குதுதான். ஆனா இந்த போனுங்கிறது என்ன? போனுங்கிறது என்னன்னு சொன்னா, அடுத்தவரோடு பேசுவதற்கு பயன்படுத்துறது போனு. இன்னைக்கு போனுக்கு விளம்பரம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, இதுல டெலிபோனும் பேசலாம்ங்கிற மாதிரி அதுக்கு விளம்பரம். அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி மற்றதுலதான் கூடுதலா இருக்குது. இதுல போனும் பேசலாம், இதுல நீங்க அடுத்தவங்களோட பேசவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம். அந்த அவ்வளவு அதுல கேமரா, அதுல வீடியோ, அதுல இன்டர்நெட், அதுல திருச்சி, இப்படி அதுல எல்லா ஸ்பெஷல்ஸும் அதுல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய போனை தான் இன்றைக்கு பயன்படுத்துறோம் நம்ம. அப்ப நம்ம இதை வாங்கி கொடுக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் இதுல என்னத்தை பேசுது, யாரோடு பேசுது. ஏன்னா கதவு பூட்டி இருந்தாலும் ஒருத்தர் உள்ளுக்கு வர்ற ஒரு வழி இந்த செல்போன்ல இருக்கிற அந்த கவரேஜ் வழிதான். ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யஹ்லு அன்ன ரஜுலன் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிலஹும் ஷைத்தான். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தனித்திருப்பாங்கடா, 3வது ஷைத்தானா தான் இருப்பாங்கன்றாங்க. தனித்திருக்காதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்காதீர்கள், இருந்த 3வது ஷைத்தான் தான். நீங்க எப்படித்தான் பழகினாலும் 3வதா என்ன செய்ய போறான்? ஷைத்தான் உட்கார போறான். இப்ப இன்றைக்கு செல்போன்ங்கிற இது வந்ததுக்கு பின்னால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு பொம்பளை 1000 பேருக்குள்ள இருந்து ஒரு ஆம்பளையோட தனிச்சிருக்கலாமா இல்லையா? உண்மையான மடியில படுத்துக்கு ஒரு ஆம்பளையோட தனிச்சிருக்கலாமா இல்லையா? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா, செல்போன்ல என்ன ஸ்பெஷல் வந்திருக்குது, ஒரு ஆம்பளை பேசினா அடுத்த போனுக்கு பொம்பளை குரல்ல போடுற மாதிரி அதுல சாஃப்ட்வேர் வந்திருக்குது. நம்ம போன் எடுத்தா அங்க யாரு போனை தூக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பொம்பளை கலைக்கிற மாதிரி இல்ல ஏற்பாடு செஞ்சிடலாம். அங்க ஒரு ஆம்பளை கலைக்கிற மாதிரி ஒரு பொம்பளை ஏற்பாடு செஞ்சிடலாம். அங்க ஒரு வயசான ஒரு ஆள் கலைக்கிற மாதிரி, ஒரு சின்ன பிள்ளை கலைக்கிற மாதிரி, இவ்வளவு ஸ்பெஷல் அந்த போன்ல இருக்குது. அப்ப அந்த போனை எடுத்து பாப்பாவே தூக்குவாரு. பாப்பா கிட்ட கேப்பா, என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாங்க, பொம்பளை வாங்கி இருக்கும். அவரு என்ன செய்யறாரு, மகளை கூப்பிட்டுமா அவங்க கிளாஸ்மேட் பேசுறது, ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறது கொடுத்துருவாரு. அப்ப அவ பாப்பாட மடியில இருந்துகிட்ட, பாப்பாவோடு கார்ல போய்கிட்ட, பாப்பாட மோட்டார் பைக்கில் பின்னால இருந்துகிட்ட, நானா தம்பிமாரோட இருந்துகிட்ட, ஒரு ஆம்பளையோட தனிச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு வழி வசதிகளை ஏற்படுத்தி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நம்மளே கண்டுபிடிக்கணும். போனை வேண்டி கொடுத்த நமக்கே தெரியாது, பேசுறது ஆம்பளையா பொம்பளை தெரியாது.
அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது செய்தான் என்ன நடக்கக்கூடிய என்ன நடக்க மாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு பயங்கரமான பாதுகாப்போட இருக்கிற ஒரு பொம்பளை ஓடி போறான்னு கேள்விப்படுறோம். எப்படி ஓடி போனா யாரு வந்து பேசுறோம் ஒருத்தரும் வரல, வெறும் காற்று தான் நுழைஞ்சது வீட்டுல. அந்த காற்றோட காற்றா எல்லாமே கலந்து வந்திருக்குது. அப்படியான ஒரு வசதி இந்த போன்ல இருக்குது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் நாளை மறுமையில உங்களை சந்திக்க எழுப்பி விசாரிப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களை பற்றி நாளை மறுமையில அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதுனால நாங்க பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும், ஒரு பெருமையாக அதை நினைச்சு எங்க எல்லாத்தையும் நாங்கெல்லாம் வந்து அப்படித்தான், நாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு போன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு போனை கொடுத்து வந்து நாங்க வச்சுக்கிறோம். அது அந்த இந்த கலாச்சாரம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நம்முடைய குடும்பத்தை கட்டவிழ்த்து விடுறோம். நம்ம ஒருத்தனுக்கு தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது. இப்ப மக்களுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா விபச்சாரம் என்கிறத வந்து ரொம்ப நாகரிகமா செஞ்சுட்டு போறது. எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா வெட்கத்தை விட்டு வேதனையோடு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னா அந்த வீட்டு நம்பரை எப்படியாவது தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு அடிக்கடி கோல் பண்ணி அங்க போறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய பல ஆண்களுடைய வேலை திட்டங்களை நாங்க கேள்விப்படுறோம். வெளிநாட்டுக்கு போன பரவாயில்லைங்க, கடை வச்சுட்டு வெளியூர்ல கடை வச்சுட்டு ஒருத்தன் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து போவான், கிழமைக்கு ஒரு தடவை தான் வந்துவான். இதை பயன்படுத்திக்குவாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டு பெண்ணோட எப்படியாவது தொடர்பு கொள்ளலாம், அப்ப போன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி நடக்குது, இல்லங்கிறதுக்கு இல்ல. அப்ப இந்த அளவுக்கு இந்த போனை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழையலாம். எந்த அளவுக்கு தெரியுமா, ஒருத்தரை சந்திக்கிறதா இருந்தா ஒருத்தரோட பேசுறதா இருந்தா அவரோட எப்ப பேசலாம், அவர் ஃப்ரீயா இருக்கிற நேரம் தான் போய் பேசலாம். சாப்பிட்டு இருக்கிற நேரம் நம்ம போய் கதவை தட்டி அப்படியே கொஞ்சம் சந்திக்கணும் அப்படின்னா உட்காருங்க சாப்பிடுறாரு வந்துடுவாரு, உட்காருங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வந்துடுவாரு. அப்படியே நம்ம நான் மீட்டிங்ல இருக்கிறேன், நான் ஒரு பயணத்துல இருக்கிறேன், சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நேரடி சந்திப்புகள் இருந்துச்சு. இந்த போன் வந்ததுக்கு பின்னால கழிப்பறையில இருந்து காலவாங்கிறானா இல்லையா, பாத்ரூம்ல இருந்துகிட்டு போன் எடுத்துக்கிட்டு அங்கேயும் போறது. இன்னும் சில வீடுகள் அந்த லேண்ட் போன்ல ஒரு ரிசீவரத்துக்கு பாத்ரூம்ல கொள்ளி வச்சிருப்பாங்க, அங்க இருந்துகிட்டு பேசு. அப்போ சாப்பிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தனை சந்திக்க முடியுது, மனைவியோட இருக்கிற நேரம் ஒருத்தனை சந்திக்க முடியுது, மோட்டார் பைக்கில் ஓடி போற நேரத்துல ஒருத்தனை சந்திக்க முடியுது, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான் அவனை சந்திக்க முடியுது. எந்த ஒரு நேர வித்தியாசம் இல்லாம ஒரு மனிதனை சந்திக்க முடியுது. தூக்கத்துல எங்க எழுப்பி பேசுறாங்களே, தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி அவன்கிட்ட பேசுற அளவுக்கு இந்த செல்போனுங்கிறது தடைகளை தாண்டி நம்ம கிட்ட வந்து சேருது. அப்ப இந்த போன் வசதி என்ன செய்யுதுன்னு சொன்னா மாப்பிள்ளை மதுல கட்டி கேட்டெல்லாம் உயரமா போட்டு ஆம்பளை வாசம் வீசாமலே வீட்டை பெண்கள் எல்லாம் இருக்கிறான்னு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அவன் தொழிலுக்கு போயிருப்பான். ஆனா வீட்டுக்குள்ள 4 பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி போனுக்குள்ளால அது தொடர்ந்துட்டு சொன்னா ஆபத்து நடக்குதா இல்லையா? எப்படிங்க எப்ப ஓடி போறா, எப்படி ஓடி போறா, அன்னாரோட தொடர்பு கதையெல்லாம் எப்படி வருது, எல்லாத்தையும் காரணமே இந்த போன் தான். அப்ப யாருகிட்ட போன வேண்டி கொடுத்து நம்ம வந்து ரிசர்வ் வேண்டி கொடுத்ததுனால தானே நம்ம வீட்டுக்கு கோல் வருகிறது. அதுல பெண்கள் விடக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா, அவங்க வரக்கூடிய நம்பர் வந்து சும்மா எடுப்பான், ரோங் நம்பர் மாதிரி எடுப்பான். எடுத்தா ரோங் நம்பர் கட் பண்ண வேண்டியதானே, எடுத்தறிஞ்ச மாதிரி முகத்துல ஒரு வார்த்தை பேச வேண்டியதானே, இல்ல சும்மா அதுக்கு பதில் சொல்லி பாக்குறது. இவங்க அவன் பிடிச்சிக்குவான், இவ குலைந்து பேசுறத பார்த்தாலே அவன் பிடிச்சிக்குவான், இதுல முயற்சி செஞ்சிடலாம், இன்னொரு தடவை கோல் போட்டுடலாம் அப்படின்னு அவன் தான் ஊர்ஜிதப்படுத்துறதான் நடக்குது. அப்ப எடுத்தா போல யார நீ இங்க வீட்டுக்கு போல இருக்க யார நீ நாய் அப்படின்னு கேட்டு வைக்க தெரியாதா, இல்ல நீங்க யாரு அப்படின்றது இல்லையே, இது இவருடைய வீடு இல்லையே, நீங்க நினைக்கிறாள் இல்லையே நானு அப்படின்னு சொல்லியே இழுக்கும் போது அவன் வளைஞ்சிக்குவான். இந்த 4 இழுத்து அடுத்தது வளைஞ்சிடும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்மகிட்ட கேள்வி எனக்கு இருக்குது. இந்த போனை பாவிக்கிறதுக்காக நாம தானே வேண்டி கொடுத்தோம், அதுல நமக்கு கேள்வி எனக்கு இருக்குது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன, இந்த போனை எடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பாதி பிஸலாம் பரி மினல் கிப்ர்,
சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறவன் வந்து பெருமையிலிருந்து விடுதலை அடைஞ்சு போறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சின் ஆரம்பம் சலாமா இருந்து ஒருத்தருக்கு சலாம் சொல்லித்தான் பேசணும். இப்ப எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, ஹலோ உங்க பேர் என்னன்னு கேட்கறத விட உங்க நம்பர் என்னன்னு கேட்கறது இன்னைக்கு நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷனை சந்திச்சா, இப்ப நான் பயான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எங்கேயோ எவ்வளவு இடங்களுக்கு பயான் பண்ண போயிருக்கேன். பயான் பண்ணிட்டு இறங்கணும்னு ஒவ்வொருத்தரும் வந்து உங்க பேர் என்ன மௌலவி, நீங்க யாரு, அதெல்லாம் கேட்கணும். உங்க நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட நிறைய விஷயம் பேச வேண்டியது. நம்பர் தான் தேவைப்படுது மனுஷனுக்கு. உங்க பேர் என்னங்கிறத விட உங்க நம்பர் என்ன, சலாம் சொல்றத விட ஹலோ யார் உருவாக்கி விட்ட சொல்லு, இது எங்கிருந்து வந்து சொல்லுக்கு அர்த்தம் என்ன, ஹலோ. இந்த டெலிபோன்ல பேசி பேசி பழகி எந்த அளவுக்கு இது நிறுத்திச்சுன்னா, நேரடியா ஒருத்தன் பேசிட்டு போகும்போது போயிட்டு வரட்டான்னு கேட்கறதுக்கு பதிலா வைக்கட்டான்னு கேட்கறான். அந்த அளவுக்கு இந்த பழக்கம். நேரடியா ஒரு ஆளோட பேசிட்டு போகும்போது வர்றோம் போயிட்டேன்னு சொல்றத அந்த பழக்கத்துக்கு அப்ப வைக்கட்டான்னு கேட்கறான், நேரடியா பேசி நிற்கும் போது. அந்த அளவுக்கு பழக்க தோஷமாக்கி போகுது இந்த செல்போனுங்கிறது. அப்ப இதுல வந்து நம்ம நாளை மறுமையில விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கறத வந்து நாங்க தெளிவாக புரிஞ்சு நடந்துடணும். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் ஆண்கள் தனித்திருக்கிறது மூன்றாவது ஷைத்தான் சொல்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுறான். ஃபலா தக்பஅன பில் கௌலி فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا. சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான், பெண்களே நீங்க குலைந்து குலைந்து பேசாதீங்கங்கறான். மற்றவர்கள்ட்ட பேசினா குலைந்து குலைந்து பேசாதீர்கள். நீங்க குலைந்து குலைந்து பேசினா என்ன நடக்கும் தெரியுமா, ஃபயத்மா அல்லதி பி கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவனுடைய உள்ளத்துல வந்து ஒரு சுவை ஏற்பட்டு விடும். வகுல்ல கௌல மஅரூஃபா, அதனால நீங்க நல்ல வார்த்தையா பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இன்றைக்கு டெலிபோன் எடுத்து பேசுற நேரத்துல பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு குலைந்து பேசக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்குது. மாப்பிள்ளையோட தான் பேசணும். வீட்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணி அவர் இருக்கிறாரான்னு கேட்டா அவர் இல்ல அப்புறமா எனக்குன்னு வைக்க வேண்டியதான். குலைந்து குலைந்து நீங்க யாருங்க, இப்படியாக குலைந்து குலைந்து பேசி என்ன நடக்குதுன்னு சொன்னா, சும்மா ஒரு எண்ணமும் இல்லாம எடுத்தவனுடைய மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்குறோம் நாம. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன்ங்கறான். சும்மா இருக்கிற மனசுல நோயை உண்டாக்குறீங்க நீங்க. அவனுக்கிட்ட வந்து திரும்பவும் ஒரு தரம் அவன் இல்லாத நேரம் பார்த்து கோல் எடுத்து இருக்காரான்னு கேட்கணும் போல இருக்கும் அவனுக்கு. அந்த குரலுக்காக வேண்டி, அந்த பேசுற அந்த அமைப்புக்காக வேண்டி அவரை பார்த்து அவர் என்னோடு இருக்கும் போதே கோல் எடுப்பான். எந்த அளவுக்கு தெரியுமா, அவரோடைய பயணம் போவான். போய் அவரு இருக்கிற நேரத்தை அவன் வீட்டுக்கு கோல் எடுப்பான். இருக்காரா அவனுக்கு தான் தெரியும் இல்லன்னு. ஏன் அங்க பேசணும் அப்படிங்கிற நிறைய நடக்குது. அப்ப இப்படி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலைந்து குலைந்து பேசாதீர்கள் அப்படிங்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு பெண் ரேடியோவுக்கு கோல் எடுக்கிற இலங்கையில வந்து தமிழ் ரேடியோவை கேட்கக்கூடிய யாரு, முஸ்லிம்களும் இந்துக்களும் தான். ஏன்னா மொழியால நாம தமிழர்கள் மறக்க முடியாது. நம்ம வந்து தேசத்தால இலங்கையர்கள், மொழியால தமிழர்கள், மதத்தால முஸ்லிம்கள் வழங்கிட்டா. அப்ப நம்ம மொழியால தமிழர்களாக இருக்கிறதுனால தமிழர்கள் வந்து இன்னைக்கு ரேடியோ கேட்பாங்க, தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்பாங்க. அப்ப அந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு டெலிபோன் எடுத்து பாட்டு கேட்கறது யாருன்னு சொன்னா, நம்மளை விட விகிதாசாரத்துல கூட இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்ல, முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுக்குள்ள யாரு கோல் எடுக்கிறாங்கன்னு சொன்னா கூடுதலாக பெண்கள். ஒரு சிலருக்கு இருக்கிற ஆம்பளை, அதிகமானவர்கள் யாரு கோல் எடுக்கிறாங்கன்னு சொன்னா பெண்கள். காரணம் என்ன, நம்ம தான் அதுக்கு காரணம். என்ன காரணம், நம்ம தான் வீட்டுல போன் வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். பொதுவா பெண்கள் எப்பவுமே வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்க. அன்றைய காலத்து பெண்கள் மாதிரியே பெண்கள், அன்றைய காலத்து பெண்கள் சமைக்கிறதா இருந்தா காலையில எழும்பி ரெடி ஆயினா முதல்ல முட்டிய தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு 2 லைன் அடிக்கணும், தண்ணி கொண்டாந்து வீட்டுல சமந்து வைக்கணும். அதுக்கு பின்னால கொச்சிக்காய் அரைச்சுதான் ஆக்குவாங்க. சரக்கு, கொச்சிக்காய், மஞ்சள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்து வச்சு கொற்காப்புளி எல்லாம் வச்சு அம்மி கிளவி இல்லாத வீடு இருக்காது. இன்னைக்கு அம்மி கிளவி இருக்கிற வீடே இல்லை, அந்த அளவு போயிட்டு. அம்மி இருக்குது இல்லையா, அதுல கொச்சிக்காய் அரைச்சி மஞ்சள் வேறைய அரைச்சி இப்படித்தான் சமையல். அதை அரைக்கணும், விறகு வெட்டணும், அடுப்பு மூட்டணும். சில அந்த காலம் அதுக்கு முந்தின கொஞ்சம் காலத்துக்கு போனோம்னு சொன்னா நெல்லி கையால குத்தணும். பெண்களுக்கு நேரமே இல்லை. சமைச்சு முடிச்சு அன்னைக்கு சாப்பாடு பரிமாறதுல வந்து அவங்களோட நேரம் முடிஞ்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை.
இன்னைக்கு பட்டனை தட்டி விட்டா சாப்பாடு ரெடி, எல்லாமே கிரைண்டர் பண்ணி பவுடராக இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு கொட்டி பட்டன் அமைக்கி வச்சா அதுவா எல்லாம பார்த்து சோறு ஆக்கினா பார்த்து விடணும், கஞ்சி நிற்கணும், போய் கொல்லியை பிரிச்சு விடணும், இதுல எல்லாம் கவனத்தோட ஒரு பொம்பளை இருப்பா. அரிசி அடுப்புல போட்டோன்னா அதுவா கொதிச்சு சாதமாயி ஓப்பாயி ரெடியாவே ஆறி போய் எல்லாம் ரெடியா இருக்கும். அப்ப இன்னைக்கு உடுப்பு அப்படி உடுப்பையும் தூளையும் போட்டு மெஷின்ல வச்சு பட்டனை போட்டா அதுவா தண்ணி எடுத்து, அதுவா கலக்கி, அதுவா திரும்ப தண்ணி எடுத்து, அதுவா கழுவி, அதுவா காய வச்சு மிஷினும் ஓவாயி ரெடியா இருக்கும். போனா இருக்கிற அயமன்றது. அப்ப இப்படி பெண்களுக்கு வேலை மிச்சமாக்கிறதுனால மீதமுள்ள நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? டிவியை பாக்குறது, ரேடியோ கேட்கறது, சும்மா தானே இருக்க கோல் இருக்கு, எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. யாரு கோல் எடுக்கிறா? நம்ம முஸ்லிம் பெண்கள் கோல் எடுக்கிறாங்க. கோல் எடுத்து வணக்கம் மதத்தை தூக்கி காலுக்க போட்டு ஒரு கசக்கு. இந்த சில நேரத்தில் ரேடியோவில் அறிவிப்பாளராக இருக்கிறவரோ அல்லது டிவியில ஒளிபெயர்ப்பாளராக இருக்கிறவரோ முஸ்லீமா இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் வணக்கம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா முஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் நாகரிகம் இல்ல வார்த்தையெல்லாம் இது, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லவா இருக்குது இது அப்படின்னு அவங்களுடைய ஒரு யூகம். வணக்கத்தில் ஆரம்பிச்சா பேசுறது. உங்களுக்கு யார பிடிக்கும்னு அவன் கேட்பான். இந்த பாத்திமா சொல்லுவா அஜித்தை பிடிக்குமாண்டு ஒரு தமிழனை. இந்த பாத்திமாக்கு பிடிக்குது யார? ஒரு தமிழனை தான் பிடிக்குது, அஜித்தை பிடிக்கும் எனக்கு. அப்ப இப்படியான ஒரு கேடு கட்ட ஒரு நிலைய கேட்கிற பாட்டு என்ன? உமாக்காக வெளிநாட்டுல இருக்கிற வாப்பாக்காக அங்க வெளிநாட்டுல ஒரு பாத்ரூம் கழுவி கார் கழுவி காசு அனுப்புறாரு. அந்த காசை பில்லு கட்டி இப்ப போன் பேசுற பாப்பாக்காக கேட்கிற பாட்டு கட்டிப்பிடிதான். இப்படி மோசமான பாட்டை கேட்கிறாங்க, வெக்கமே இல்லை. அப்ப இந்த ஒரு நிலைக்கு இல்லங்கிறதுக்கு இருக்காது. நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்ப ஒரு அசிங்கமான ஒரு வேலைக்கு இந்த போனு காரணமா போகுதா இல்லையா? அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா புரிஞ்சானோம். இதை பற்றி நாளை மறுமையில நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்ப நம்ம வீட்டுல என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறோம், யாரு கையில போன் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்றாங்க, யாரோடு பேசுறாங்க, என்னமா திருச்சி போன் எனக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். இதெல்லாம் நாங்க தீர விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? இந்த போன்ல வீடியோ கேமரா இருக்குது. இந்த வீடியோ கேமரா இருக்கிறதுனால இந்த சமூகம் சந்திச்சு இருக்கக்கூடிய பல நன்மை இருக்குது. அதை விட அதிகமா பல தீயது நடந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நடக்குது தெரியுமா? இந்த வீடியோ கம்ப்யூட்டர் வசதி இருக்குது. ஒருத்தர போட்டோ எடுத்தா அவரை தலையை கொண்டு இன்னொரு உடம்புக்கு வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் படிச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் கம்ப்யூட்டர்ல படிச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் என்னத்தை படிக்கிறது, எப்படி ஒருத்தரை அசைய வைக்கிறது, போட்டோவை கொடுத்தோம்னா அதை வச்சு அசைய வைக்கிறது கூட சாஃப்ட்வேர். ஒருத்தன் தலையை வெட்டி இன்னொரு பொம்பளோட உடம்புக்கு ஆம்பளோட தலையை வச்சு ஒட்டி பாக்குறாரு, ஒரு ஆம்பளோட உடம்புக்கு ஒரு பொம்பளோட தலையை வச்சு ஒட்டி பாக்குறது. இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகள் வேற இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகளை போட்டோ எடுக்கிறது. அந்த தலையை வெட்டி ஒரு ஒரு மேலத்தைய பெண்ணுடைய ஒரு உடம்புக்கு அந்த தலையை ஜாயின் பண்றது. மேலத்தைய பெண்கள் என்ன, அவங்க ராகத்தா உடுத்திருக்கிற ஆக்கள், காத்து ராகத்தா உடுக்கிற பெண்கள். அந்த காத்து ராகத்தா உடுக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம மூடி இருக்கிற ஒரு பொம்பளோட தலையை கொண்டு வச்சா அந்த போட்டோவுக்கு மவுசு வேற. இந்த போட்டோ அந்த பொம்பளை கிட்ட காட்டி மிரட்டி அந்த பெண்ணை தவறான வழிக்கு பயன்படுத்தினதாக பல தகவல்கள் நம்ம அடையும். எங்க யூனிவர்சிட்டி மட்டுமில்ல, பள்ளிக்கூட ஸ்கூல்ல கூட இது நடந்திருக்குது. மூடி மூடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய பெற்றோர்களுக்கு தெரியல, பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியா போற நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு போன் இல்லாட்டி கூட அதை தப்பா யூஸ் பண்ற அளவுக்கு எந்த அந்த வெளிச்சமே நமக்கு போட்டோ எடுக்கலாமா இல்லையா, வீடியோ எடுக்கலாமா இல்லையா, வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம். நம்ப முடியல அந்த அளவுக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு பாருங்க. பர்தா போட்டுட்டு போறது, ஒரு பொம்பளை அபாயா உடுத்து முகத்தை மூடிக்கிட்டு போனா அந்த கண்ணை மட்டும் போட்டோ எடுத்து மாத்தி என்னத்தை கண்டுபிடிக்க போற நீ? அப்ப இப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா தப்பா யூஸ் பண்ணப்படுது. அப்ப நமக்கு இன்றைக்கு இந்த கருவி வந்ததுனால நம்ம பிள்ளைகள் வெளியில போறது கூட ஆபத்தா இருக்குது. அந்த போட்டோ எடுத்து தப்பா யூஸ் பண்ணிடுவான், நெத்தில தூக்கி தூக்கி கொடுத்துருவான். போட்டோக்களை விற்கிறது இருக்குது. ஆபாசமான போட்டோக்களை சில நெட்ல விற்கலாம். அப்படி விற்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டு நம்ம ஐ சேனல்ல போன ஒரு செய்தி துணிக்கு என்ன, கொழும்புல ஒருவர் கையை மையமா பிடிக்கப்பட்டு அவர் வேலை என்ன, போனை வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிற பொம்பளை எல்லாம் போட்டோ எடுக்கிறது.
போட்டோ எடுத்து அந்த தலையை கொண்டு போய் வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய மேலத்தைய பெண்களுடைய உடம்புக்கு மாட்டி அதை விற்கிறது. இலங்கை பெண்களுடைய ஆபாச போட்டோக்கள் என்று விற்கிறது. அவர் அண்மையில பிடிபட்டிக்கிறார். எப்படி பிடிபட்டிக்கிறாருன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய மனைவி போட்டோ நெட்டில் வந்திருக்குது. அதுக்கு பின்னால அவரு சில முயற்சிகளை செஞ்சு ஆளையே பிடிச்ச அந்த நெட்டு அந்த அட்ரஸ் எடுத்து உங்களுக்கு இந்த போட்டோ தந்தது யாரு என்று கேட்டு கூட அது பிடிக்கப்பட்டதா பெரிய ஒரு விறுவிறுப்பான செய்தியாக நிகழ்ச்சியாகவே எடுத்து அதை என்ன செஞ்சிருந்தாங்க, நம்முடைய ஐ சேனல்ல வந்து ஒரு நிகழ்ச்சியா போட்டிருந்தாங்க தமிழ்ல. அப்ப இன்னைக்கு வந்து என்ன விரல் அடையாளம் என்ற ஒரு நிகழ்ச்சி போயிடுச்சு இல்லையா, விரல் அடையாளம் விரல் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போய் அதுல பிடிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வெளியில நம்பிக்கையா போறது கூட முடியாத அளவுக்கு இந்த கையடக்க தொலைபேசி பயன்படுத்தப்படுது. அதனால ஒரு பாதுகாப்பு பெண்கள் பர்தா போட்டுட்டு போறது, பெண்கள் வந்து வெளியில போற நேரத்துல நம்பிக்கை இல்லாத இடங்களை ரொம்ப கவனமாக போக வேண்டியது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது என்ன, போன் பாவிக்கிறவங்க தன்னுடைய வீட்டுல வந்து யாருக்கு போன் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுல கவனமா இருக்கிற மாதிரி போனை பாவிக்கிற நாங்க ஒரு சில விஷயங்கள்ல ஒழுங்குகளை நாங்க கவனிச்சுக்கொள்ளணும். என்ன, ஒரு ஆளோட பேசுற நேரத்துல அவருடைய அனுமதி இல்லாம அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு 4 பேர் கேட்கிற மாதிரி வைக்கிறது வந்து ஒரு மார்க்க விரோத செயல். ஏன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ذிக்ருக அஹாக லிமா யக்ரஹு, அடுத்தவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பற்றி நீங்க பேசினா அது புறம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் விரும்புறாரு இல்ல அப்படின்னா புறம். அப்ப நான் உங்களோட டெலிபோன்ல பேசுறேன், நான் நினைச்சிட்டு இருப்பேன் உங்களோட தான் பேசுறதாக. அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பனுங்கிறதுனால நகைச்சுவையாக பேசிடுவேன். நீங்க என்ன செய்வீங்க, இங்க பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க, அவுட் ஸ்பீக்கர் போட்டு 40 பேரை வச்சா எனக்கு தெரியுமா, நான் நகைச்சுவையா கிண்டலா உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன், இவர் தான் இவரு. அப்ப அந்த செய்தி எனக்கு கிடைச்சா மனசு நோவுது இல்லையா, நான் இருக்கிறேன் இல்லையா, அப்ப இது என்னையா போகுது, புறமா போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீபத்னா என்னன்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذிக்ருக அஹாக லிமா யக்ரஹு, உங்க சகோதரன் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பேசுறது அப்படின்னா, நான் வெறுக்கிற விஷயத்தை என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி பேசுவீங்க, உங்களால எப்படி செய்ய முடியுது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருடைய பேசி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவுட் ஸ்பீக்கர்ல இப்ப போறேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லணும். நம்ம ஏன், அவர் போற போக்குல ஏதாவது ஒன்று பேசிடுவாரு, அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜாக்கிரதை அளிப்பாரு. அப்ப அந்த விஷயத்தை சொல்லாம ஒருத்தரோட பேசுறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாக போய்விடும் அப்படிங்கறத வந்து நாங்க தெளிவாக புரிஞ்சிடணும். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன வ இன்ன மினல் மஜானதி அன் يعمل الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா உம்மத்தினர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாரு பகிரங்கமா செய்யறாங்களோ அவங்கள தவிர அப்படின்னாங்க. பகிரங்கமா தப்பு செய்யறவன மன்னிக்க மாட்டான்ல, அத பாவத்தை மன்னிப்பான் எது வரைக்கும், அவர் ரகசியமா செஞ்சா தௌபா செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. பகிரங்கமா ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அயமல் الرجل بالليل عملا, இரவுல ஒருத்தன் தப்பு செய்வான், சும்ம யுஸ்பிஹ வகத் சதரஹு அல்லாஹ், அவன் காலையில அடைஞ்சோன்னா அல்லாஹ் மறைச்சிடுவான், யாருக்கும் தெரியாம அல்லாஹ் அவன் தப்ப மறைப்பான். அல்லாஹ் அப்படி மறைச்சிருக்கும் போது ஃபயகூல யா ஃபுலான் அமில்து அல் பாரிஹத கதா வ கதா, நேத்து இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சான், அவன் பெருமையா அவன் செஞ்ச பாவத்தை செய்வான். இப்படி எல்லாம் தண்ணி எல்லாம் அட்டி சொன்னாங்க, பீச்சில் ஒரு பயங்கர பாட்டி அப்படின்னு 4 பேருக்கு இவர் சொல்லி விட்டுவாரு. அல்லாஹ் மறைக்கிறத வகத் பாத்த யஸ்துருஹு ரப்புஹு வ யுஸ்பிஹு யக்ஷிஃபு சித்ரா, அவன் அல்லாஹ் மறைச்சத இவன் போய் வெளியில இருக்கிறான், அப்ப இவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டாங்கிறான். இப்படி செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த போனை வந்து அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஒரு பாவத்தை வந்து பகிரங்கப்படுத்தக்கூடியத வந்து நாங்க பாக்குறோம். இன்னும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் செஞ்ச தப்ப இன்னைக்கு நகைச்சுவைக்கு வெளியில அவுட் பண்றாரு. என்ன, ஒருத்தரோட போன் எடுக்கிறது, ஒரு பெண்ணோட போன் எடுக்கிறது, அந்த வீட்டுல சம்பந்தம் இல்லாம பேசி ஏசி வாங்குறது, கிண்டல் பண்றது, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட பேசி ஏற்றி வாங்குறது, ஏற்றி வாங்கி அவன் திட்டி அந்த சாபம் இவரு போட்டு சம்பந்தம் இல்லாம பேசி அல்லது மோடத்தனமா பேசுறது.
மூடத்தனமா பேசுறது, இப்படியாக பேசி ஒரு நகைச்சுவையாக ஒரு போன் பேசுறது, அதை ரெக்கார்ட் பண்றது, போன்ல ரெக்கார்ட் பண்ணி அதை அவுட் பண்ணி விட்டுருவாங்க. அதை ப்ளூடூத்துக்கு எல்லா போனுக்கும் அனுப்பி நெட்டுக்கு போட்டு முழு உலகத்திலையும் அது பரவிடும். பரவினா இவர் செஞ்ச பாவம் என்ன செய்யப்படுது? பகிரங்கப்படுத்தப்படுது. அவரே பகிரங்கப்படுத்திட்டாரு. அல்லாஹ் சொல்றான், நான் மறைக்கிறேன், நீ பகிரங்கப்படுத்த. எப்படி மன்னிப்பேன் நானு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நம்மளா தப்ப செஞ்சுட்டு பகிரங்கப்படுத்தினா அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை சபித்து விடுவானாக இருந்தால், சொல்றாங்க, இன்னல் அபுத இதா லஅன ஷையன், ஒரு அடியா ஏதாவது ஒன்று சபித்து விடுவானாக இருந்தால் அந்த சாபம் வானம் வரைக்கும் ஏறும். அங்க போறதுக்கு வழி இருக்காது, மூடப்பட்டுரும். அது பூமிக்கு திரும்பும். அங்க போறதுக்கு அது வழி இருக்காது, மூடப்பட்டுரும். வலதால் இடதால் திரும்பும், அங்கேயும் அதுக்கு வழி இருக்காது. அப்ப அதுக்கு பின்னால் அந்த சாபம் என்ன செய்யும் சொன்னா, நீங்க யாருக்கு சபித்தீர்களோ அதுகிட்ட போகும். போனா அதுக்கு தகுதி உள்ளவரா இருந்தா அதை சாரும், இல்லை என்றால் சபித்த உங்களை சாரும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஒருத்திக்கிட்ட போன் எடுத்து, ஒருத்தன்கிட்ட போன் எடுத்து அவனை கிண்டல் பண்ண அவன் நமக்கு திட்டுவான். அவன் திட்டினா அவன் திட்டுற திட்டு என்ன செய்யும்? தகுதி உள்ளதா இருந்தா நம்மளத்தான் சார போகுது. ஒரு தடவை இது நடந்து முடிஞ்சு, இதை அவுட் பண்ணி வெளியில போட்டுட்டோன்னு நான் இந்த நேரம் போட்டு கேட்கிற நேரம் ஒரு தரம் சாபம் விடப்படுது, இன்னொரு நேரம் அட்டாளத்தில் ஒருத்தன் போட்டு கேட்பான், சாபம் விடப்படுது. வெளிநாட்டுல இந்தியாவில் ஒருத்தன் போட்டு கேட்பான், அப்பவும் சாபம் விடப்படுது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவங்க அதை போட்டு கேட்பாங்க, சாபம் விடப்படுது. அது நெட் வசதி உள்ளவங்க நெட்ல போட்டு பார்ப்பாங்க, சாபம் விடப்படுது. இது ப்ளூடூத்ல பெரிய இருக்கு, நகைச்சுவைக்காக மக்கள் கேட்பாங்க. அந்த பெண்ணு அந்த ஆணை ஒவ்வொரு தடவை சபிச்சுக்கிட்டு இருக்கிறவா இல்லையா? இவனா என்ன செய்யறான்? எனக்கு ஏசு ஏசுங்கிறான். இவன் செஞ்ச அந்த காரியம் எவ்வளவு மடத்தனமான ஒரு காரியம் பாருங்க. அவன் ஒரு பாவத்தை மன்னிக்கப்பட முடியாத அளவுக்கு பகிரங்கப்படுத்தணும் இல்லாம ஒவ்வொரு நாள் கோடி தடவை அவன் சபிக்கப்படுறான். ஒவ்வொரு நாளும் பல கோடி தடவை என்ன செய்யறான்? அவன் சபிக்கப்படுறதையும் கூட நாங்க பாக்குறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கோம். அடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய திருமறையில சூரா அல் இஸ்ராவுல 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்களா இருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிராகரிக்கக்கூடியவனாக தான் ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சூரா அல் இஸ்ரா 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னைக்கு வீண் விரயங்கள் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு போனை பாவிக்க நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போன பண்றோமா? பாப்பாட சம்பளமே 15,000 ரூபாய், மகன் வச்சுக்கிற போன் 35,000 ரூபாய் நடந்துகிட்டு இருக்குது. போனை பயன்படுத்தான், அதுல அந்த போனை வச்சுட்டு ஒரு பிசினஸ்காரன் போனை வச்சுக்கிறான். அவன் போன் எடுத்துக்கிட்டு லொரியில சாமம் போட்டாச்சா வந்துச்சா பிசினஸ் பண்றான், வியாபாரம் பண்றான், அதுக்காக அவன் பயன்படுத்துறான். ஒரு வருமானமாச்சு அவனுக்கு இருக்குது, லாபம். அவனுக்கு போனை வச்சுக்கிறது இன்னும் லாபம். ஏன்னா பஸ்ல போயிட்டு வாரத்தை விட கொழும்புக்கு இன்னைக்கு அவன் கையில இருந்து போன் எடுத்து இன்னைக்கு 500 சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னா 500க்கு காசை தீட்டி பண்ணிட்டுவான். ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சு நாளை காலையில கடையில சாமாயிக்கும். அந்த போன்ல அவ்வளவு நல்ல அல்லாஹ்வுடைய ஒரு நியமத் அது. இதே போன எந்த விதமான வருமானம் இல்ல. மாணவர்கள் ஏன் பாவிக்கிறாங்க? எந்த விதமான வருமானம் இருக்கிறா? இல்ல மாணவர்களுக்கு போன் பாக்கிறது இன்னும் தேவை இருக்குது. ஆசிரியர்கிட்ட போன்லயா பாடம் நடக்குது? எல்லாம் நேருக்கு நேரம் பாடம் நடக்குதா இல்லையா? இல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு பௌத்த ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய நம்ம நாடு, பௌத்த நாடுன்னு சொல்லக்கூடாது. பௌத்த நாடுன்னு சொன்னா நம்மளே இந்த நாட்டின் அந்நியர்கள் ஒதுக்குறோம். இது முஸ்லீம் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தியவர்கள் வாழக்கூடிய நாடு. ஆனா பௌத்தர்கள் கொஞ்சம் கூட. ஒரு ஆள் இருந்தாலும் நாம் என்ன ஸ்ரீலங்கன் தான். நம்ம அப்படி பேச பழகணும். நான் யாரு மக்கள்கிட்ட நீ யார் என்று மக்கள் கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? ஐ எம் முஸ்லீம் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் ஸ்ரீலங்கன். இந்த நாட்டை நம்ம உரிமைப்படுத்துவோம். நாம ஏன் ஒதுங்கி நிக்கணும்? அப்ப இந்த நாடு ஒரு சிங்கள மக்கள் கூடுதலா வாழக்கூடிய நாடு. யாப்பின்படி ஆட்சியாளர்கள் சிங்களவராய்க்கணும். இந்த நாட்டுல ஒரு சிங்கள ஆட்சியாளர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ன சட்டம் போட்டிருக்கிறாரு? மாணவர்கள் போன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாசம் போட்ட சட்டம் என்ன? மாணவர்கள் போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அந்த சட்டம் வந்துச்சு? நீங்க கேள்விப்பட்ட ஒரு சம்பவம்.
ஒரு மாணவி தன்னுடைய போனை ஒரு ஆசிரியர் கையில் எடுக்கிறார். எடுத்த ஆசிரியர் அந்த போனை எடுத்து அதுல இருக்கக்கூடிய இமேஜை கொண்டு போய் போட்டோவை பார்க்க போறார். அந்த பிள்ளோட போன்ல இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பையோ போட்டோவே பார்க்க போறார். இந்த பெண்ணு தடுக்கிறாங்க, பார்க்கணும் சார் இல்லன்னு அவர் பலாத்காரமா பார்க்க போனான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவமானத்தை தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கழுத்துல கட்டியிருந்த டையையே கட்டி தூக்குல தொங்கி அந்த பெண்ணு தற்கொலை செய்யறான். அப்ப உடனடியாக பாராளுமன்றத்தில் இது பேசப்பட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்ட சட்டம் என்ன, பாடசாலை மாணவர்கள் போன் பாவிக்க கூடாது, தடை, எந்த ஸ்கூலையும் பாவிக்க முடியாது. ஆனா என்ன நடக்குது, சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு மாணவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போனை. அப்ப என்ன போட்டோ அங்க இருந்திருக்கு பாருங்க. ஒரு மாணவியில கையில இருந்த போன்ல ஒரு ஆசிரியர் பார்த்தா தற்கொலை செய்யற அளவுக்கு போட்டோ இருந்திருக்குது, அல்லது வீடியோ கிளிப் இருந்திருக்குது. எந்த அளவுக்கு நாடு கெட்டு போயிருக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த போன்ல வீண்வெளியே நடந்துட்டு இருக்குது. என்ன செய்வாங்க, ஒரு சிலர் புதிய ஒரு மெடல் வந்துட்டுன்னு சொன்னா இருக்கக்கூடிய போன் 5000 ரூபாய் குறைச்சு வித்து போட்டு ஒரு புதிய மெடல். என்னடா இது, அந்த போனை பாவிச்சாலும் ஹலோ ஹலோவா தானே வரும். உனக்கு எப்படி சோமாரிக்கிறீங்களா, சோமாரிக்கிறீங்களான்னு தானே வரப்போகுது. உண்ட குரலா தானே வரப்போகுது. உண்ட குரல் எப்படி வரும், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வருமா, உண்ட குரல் தானே போகுது. அப்ப என்ன நடக்குது, வீண் விரயம். அப்ப ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானின் சகோதரர்களா இருக்கிறாங்க அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் என்ன சொல்றான், சூரத்துல் அராஃப்ல 31வது வசனத்துல சொல்றான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க. அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுங்க, குடிங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க. நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமா அல்லாஹ் விரும்பவே மாட்டான் அப்படி அந்த சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வீண் விரயத்துல தேவையில்லாத தகுதிக்கு மீறின போனு, தேவையே இல்லை இவருக்கு போனு, ஆனா வேண்டி கொடுத்துக்கிறதுக்கு அந்த சிம்ம மாட்டி வச்சுக்கிட்டு ரேடியோ கேட்கறதுக்கு போனை வச்சுப்பான். யாரும் கோல் எடுக்க வேண்டியது இல்ல. அந்த சிம்ம மாட்டி போன கவரேஜ் உண்டாக்கினாத்தான் டிவி வேலை செய்யும், நெட் வேலை செய்யும், ரேடியோ வேலை செய்யும். ப்ளூடூத்ல என்ன செய்யலாம், படங்களை அனுப்பலாம், பரிமாறிக்கொள்ளலாம். பாட்டு கேட்கறதுக்காக வேண்டி பஸ்ல போற நேரம் பஸ்ல செட்டு வச்சு பாட்டு கேட்டதை பார்த்திருக்கிறேன். மோட்டார் பைக்கில் ஓடி போகுது, பாட்டு பின்னால வேகமா போகுது, பெரிய சவுண்ட்ல. என்னடான்னு பார்த்தா போன பொக்கெட்ல விட்டு பாட்டு கேட்டுட்டு வரான் மோட்டார் பைக்கர். புஷ் பைக்கில் போறவன் பாட்டு கேட்கறான். இப்படி இன்னைக்கு அதுக்காக வேண்டிய போனை கேட்கறது. போன்ல என்ன இதுல ரேடியோ இருக்கா, டிவி இருக்குதா, திருச்சி இருக்குதா, அப்படி என்றே போன தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டு வென்றதை நாங்க பாக்கிறோம். அப்ப இது என்ன, வீண் விரயமாக இருக்குது. அடுத்தது என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இசை கருவிகளை உடைத்தறிவதற்காகவே நான் என்ன செய்யப்பட்டேன், அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காலம் இருக்கு, அப்ப பெண்களை ஹலால் ஆக்கிக்கிட்டு, விபச்சாரத்துக்கு தயாராகிக்கிட்டு, பட்டாடைய ஹலால் ஆக்கிக்கிட்டு, பெண்களோட ஒரு மலையாடி வாரத்துக்கு ஒரு கூட்டம் ஒதுங்கி இசை கருவிகளை இசைத்து அதுல மூழ்கி போயிருப்பாங்க, மதுபானத்தை அருந்துவாங்க. அந்த போன சமூகத்தை ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையும் பார்ப்பான், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையும் பார்ப்பான். மலையாடி வாரத்துல இசை கச்சேரிகளை நடத்திக்கிட்டு, பெண்களோட ஆடி பாடிட்டு, மது அருந்திக்கிட்டு, பட்ட ஹலால் ஆக்கிக்கிட்டு அந்த சமூகம் இருக்கு. இவன் ஆடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த மக்கள் அவ்வளவு பேரும் குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்படும் வரை உலகம் அழியாதுன்னாங்க. இது கடைசியா நடக்கக்கூடிய ஒரு காலம் வருது. அது இன்னைக்கு ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த காலம். இப்ப ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையோட எங்க வேணுமென்றாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு விபச்சாரம் உண்டாயிட்டா இல்லையா? ஒரு ஆண் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு. அப்ப அது வந்திருக்குது. இசை கருவிகள் போன்ல கையில வந்திருக்குது, வேண்டிய அளவுக்கு இசை கருவி. மதுபானத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து கரவழக்கப்பட்டிருக்குது. கிட்டத்துல நெருங்கிக்கிட்டு இருக்குது ஒரு சமூகம் குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்படுறது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு சாபம் வரப்போகுது. அப்ப இன்னைக்கு போனை பயன்படுத்துறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரிங் டோனுக்கு பதிலா கடுமையான ஒரு இசையை போட்டு வைக்கிறாங்க. தேவையா உனக்கு இது போன், என்னமோ அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அதுல நம்ம பல நலவுகள் இருக்குது பயன்படுத்துறோம். அதுல நம்ம சக்திக்கு மீறி
நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நமக்கு ஒரு ஆள் போன் எடுக்கிறார் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு டியூனை வைக்கணும். என்ன செய்யலாம், கதவு தட்டுற மாதிரியும் டியூன் இருக்குது போடலாம். கதவு தட்டுற மாதிரியும் மெதுவா ஒன்றை போட்டு வைக்கிறது. அத என்ன செய்யறது, காசு கட்டி அந்த டோன் எடுக்கிறோம். நம்ம காசு கட்டி டோன் எடுக்கிறோம். இன்னைக்கு இது இன்னும் நாளைக்கு இன்னொண்ட போடுவோம், ஒரு பாட்டை போடுவோம். அப்படி அந்த இசைய இன்றைக்கு ஹலால் ஆக்கிக்கிட்டு நம்ம இன்றைக்கு வாழ்ந்துட்டு முஸ்லீம்கள் நம்ம நோம்பு பிடிச்சிருக்கிறோம், இன்னைக்கு தொழுகிறோம், நம்ம நாவ பேன்றோம், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கிறோம். இசையை சாய்ஸ் பண்ணி இது இசை பிடிக்கல, இதை போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையே இல்லாத டியூனும் இருக்குது. கசீதாக்கள் இருக்குது, இசை இல்லாத பாட்டுகள் இருக்குது. இப்படி இசை இல்லாத இருக்கிறதுனால அதை நாங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அது அடுத்தது பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு ஆளுக்கு கோல் எடுத்தா என்னுடைய போன்ல அவருக்கு போன் போற சவுண்ட் ட்ரிங் ட்ரிங் இருக்கும். இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்கு ஆசை கட்டி, அந்த போன் எடுக்க படுறவருக்கு ஆசை கட்டி, எனக்கு யாரு கோல் எடுத்தாலும் இந்த பாட்டு போகணும்னு கொடுத்து வைப்பார். நாம பாட்டு கேட்க கூடாதுன்னு முடிவோட இருப்போம். நம்ம பாட்டு கேட்க கூடாது, இசை கேட்க கூடாது, அப்படியே நம்ம முடிவோட இருப்போம். நம்ம அவரை நம்பருக்கு கோல் எடுத்து காதுக்க வச்சா நமக்கு பாட்டு போகும், அவன் காசு காட்டி வச்சுக்கான். என்ன ஒரு வீண் விளையும் இது பாருங்க, ஒரு வீண் விளையும் இது. அடுத்தது என்ன, அவன் பாட்டு கேட்கறத விட்டுட்டு அடுத்தவனையும் பாட்டு கேட்க வைக்கான். அவன் போனை தூக்குறதுக்கு லேட்டாவ நமக்கு இங்க பாட்டு போயிட்டே இருக்கும். அவன் என்ன மோசமான பாட்டு வேணும்னாலும் போட்டு வைக்கலாம். தமிழ்ல போடலாம், ஹிந்திய போடலாம், ஆங்கிலத்தை போடலாம். இப்படி என்ன மோசமான பாட்டை வேணும்னாலும் அவன் போடலாம். இப்படி அந்த போன்ல இந்த விஷயத்தையும் போட்டு வச்சுக்கிறத நாங்க பாக்குறோம். அடுத்தது என்ன, இந்த போனோட சேர்ந்து இணையக்கூடியது அந்த மெமோரி கார்டுன்னு சொல்றது. இந்த மெமோரி கார்டுல அளவு கூடினது குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த மெமோரி கார்டுல ஆபாசமான படங்களை போட்டு வச்சுக்கிட்டு ஆளுக்கால் மாத்துறது நடக்குது. மாணவர்கள்ட்ட சின்னதுகிட்ட இருக்குது. அப்போ ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு நிக்கிற நேரத்துல அந்த மெமோரி கார்டை கொடுத்து உங்களோட போன்ல போட்டு பாருங்க அப்படின்ற ஆபாசமான படம் அது. அப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இன்னைக்கு தப்பு நடக்கிறதுக்கு சாதகமாகவே இந்த போனை என்ன செய்யறாங்க, பயன்படுத்திக்கிட்டு நிக்கிறத நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு கேடு கட்டி இந்த போன்ல எவ்வளவு நல்ல இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது. அதை நம்ம நம்ம கையில கட்டி இருக்குது. பழத்தையும் மட்டும் ஆளையும் குத்தணும். நம்ம என்ன செய்யணும், நல்லதுக்கு பயன்படுத்தணும். ஆனா என்ன நடக்குது, மெச்சூரிட்டியை பார்த்தா இந்த போன் தப்பானதுக்கே பயன்படுத்தப்படுற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், நம்ம கிட்ட முதலிய காலத்தை விட இப்ப வெக்கத்தை விட்டு வேதனையோட சொல்ற ஒரு விஷயம் விபச்சாரம் கூட நடக்குது. பழங்காலத்தை விட சேம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா விபச்சாரம் கூட நடக்குது. இந்த விபச்சாரம் கூட நடக்கிறதுக்கு பெரிதென்ன முழுக்க காரணமா இருக்கு இந்த போன் தான். இந்த போன்ல தான் அவ்வளவு அனாச்சாரமும் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்கிறோம். அடுத்தது என்ன, இந்த பிங்க் டோனுக்கு மியூசிக் போறத பத்தி நாங்க பார்த்தோம். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த பிங்க் டோனுக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குர்ஆனை போட்டுருவாங்க. குர்ஆன அல்லது அதான போட்டு வைப்பாங்க. நான் மியூசிக் கேட்க மாட்டேன் அப்படி என்று ஜெதுபாயி குர்ஆனை போட்டு, அது கூட தப்பு தான். ஏன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, குர்ஆன் ஓதப்படுமா இருந்தா நீங்க அதை காது தாழ்த்தி கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க காது தாழ்த்தி கேளுங்க. வன்சிது மௌனமா இருங்க. குர்ஆன் ஓதப்பட்டா நீங்க பேசுறத நிப்பாட்டிட்டு காது தாழ்த்தி கேளுங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு அருள் செய்யப்படும் அப்படிங்கறான் அல்லாஹ். உங்களுக்கு அருள் செய்யப்படலாம். ரெண்டு சொல்றான், ஒன்று காது தாழ்த்தி கேளுங்க, பேசாம இருங்கிறான். இன்னைக்கு பின்கோனுக்கு குர்ஆனை போட்டா என்ன செய்யப்படுது, பேசாம இருந்தாலும் அதை நிப்பாட்டி கேட்கறத நிப்பாட்டி நம்ம பேச தொடங்குறோம். இந்த போனுக்கு கோல் எடுக்கிறான்னு சொன்னா எனக்கு அம்மையத்தை சாலும் என்று பின்கோன் வரும். குர்ஆன் ஓதப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டா வாய் மூடி நீ பேசாத, அதை கேளுங்கிறான். நமக்கு கோல் என்ன செய்ய போறோம், பேசணும். அப்ப நம்ம கேட்கறதும் இல்லாம நம்ம பேசவும் செய்ய போறோம். அதை நிப்பாட்டி நம்ம பேச போறோம். அப்ப நம்முடைய கையாலேயே குர்ஆன் வேணாம்னு கட் பண்றோம், இடையில நிப்பாட்ட போறோம். அப்ப குர்ஆனை நீங்க உங்களோட மெமோரி கார்டுல போடலாமா, போடுங்க. எந்த மெமோரி கார்டுல ஆபாசமான படத்தை போட்டு நரகத்துக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதோ அதை அப்படியே தலைகீழா மாத்தி குர்ஆனை போட்டுக்கிட்டு
நம்ம மோட்டார் பைக்கில் ஓடி போற நேரத்துல, கார்ல போற நேரத்துல நம்ம குர்ஆனை முழுசா பாடமாக்கலாமா இல்லையா? சவுதி அரேபியாவில இருந்து வந்த ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டாக்ஸி டிரைவர் முழு குர்ஆனை ஹிஃப்ல் செஞ்சுக்கிறான். அவர் சொன்னாங்க, நான் போன்ல போட்டு கேட்டுதான் அவ்வளவுதான் பாடமாக்கினேன். டாக்ஸி ஓடும் போதே நான் போன்ல குர்ஆனை போட்டு காதுல இயர்போனை தூக்கி வச்சுட்டேன்னு சொன்னா ஓதியோரியே நான் குர்ஆனை நான் முழுசா பாடமாக்கி ஹாஃபிஸ் ஆயிட்டேன். மദ്രஸாக்கு போகாம வியாபாரத்தோட ஹாஃபிஸ் ஆயிருக்கிறார். செய்யலாமா இல்லையா? அப்ப அந்த குர்ஆனை போன்ல போட்டு வைங்க. எதுக்கு? ஃப்ரீயா இருக்கிற நீங்க கேட்கறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு. ரிங்டோனுக்கு குர்ஆனை போட்டு வச்சோம்னு சொன்னா நம்முடைய கையாலே அதை நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. அதனால அதை நாங்க என்ன செய்யணும்? தகிந்து கொள்ளணும். அடுத்தது என்ன? அதான பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு முஅத்தின் பாங்கு சொன்னா அவர் சொல்றத நீங்களே திரும்பி சொல்லுங்க. அவர் அல்லாஹ் அக்பர், நீங்க அல்லாஹ் அக்பர் இல்லைங்க. அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மறுமொழி செலுத்தினாங்க. நம்ம என்ன சொல்றோம்? பாங்க ட்ரிங்டோனுக்கு போட்டோம்னு சொன்னா நம்ம கையாலே கட் பண்ண போறோம். அப்ப அதுகளை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது அப்படிங்கறதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேவையில்லாம சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் லுக்மான்ல 19வது வசனம், வகுல் மின் சௌதிக இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர். சத்தத்தை அதிகப்படுத்தாம மெதுவா பேசுங்க. ஏன்னா சத்தத்துல இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், ஒரு மோசமான ஒரு சத்தம் கழுதையின் சத்தம் தான். ரொம்ப மோசமான ஒரு சத்தம் என்னன்னு சொன்னா கழுதையின் சத்தம் தான். அது நின்றா போல பெரிய சத்தம் தான் போடும். அது மெதுவா கத்த தெரியாது அதுக்கு. அதனால சத்தத்தை குறைச்சி பேசுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மெதுவா பேசுங்க. மற்றவர்கள் பேசுற நேரத்துல சிலர் போன் பேசுவாங்க, எல்லாரும் சும்மா அமைதியாக திடீர்னு ஹலோ அப்படின்றோம், எவ்வளவு பேரையும் தூக்கி வாரி போட்டும். அவன் குடும்பமே கூட பேசிப்பான், ஒருத்தருக்கு ஒரு வேலையும் பார்க்கணும் பேசிடும். சும்மா ஒருத்தன் பேசிப்பான், கவரேஜ் இல்லாட்டியும் கேட்கும், அந்த அளவுக்கு சத்தம். அப்ப என்ன செய்யணும் சொன்னா, பேசுனத மெதுவா பேசினாலும் அந்த சத்தத்தை பெருசா கொடுக்குது தானே போனு. அப்ப 4 பேருக்கு டிஸ்டர்ப் இல்லாம, அடுத்தவனுக்கு இடையூறு இல்லாம நாங்க என்ன செய்யணும்? போனை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது என்ன? இந்த போன் பயன்படுத்தக்கூடியவங்க அடுத்தவனை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் கோல் எடுப்பாரு, ஹலோ என்ன மதிச்சிங்களான்னு சொன்னா இவர் இல்லையே அப்படிம்பாரு. அப்படியா? உங்களுக்கு பாருங்க, நம்மளோட நம்பரை நீங்க பதியல, நீங்க மறந்துட்டீங்க, நம்மளோட குரலை மதிக்கல, நீங்க இப்படித்தான் சும்மா சண்டையை கொண்டுருவோம். என்ன செய்யணும்? மதிச்சிங்களான்னு கேட்கறதோட நான் இன்னார் பேசுறேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யறது? மதிச்சிங்களான்னு கேட்கறது. இவர் கேட்பார், நீங்க யாரு? மதிங்கள பாப்போம் அப்படிம்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையினுடைய கடன், ஜாபிர் ரலியல்லாஹு பாப்பா மௌத்தா போறதுக்கு முன்னால, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால ஜாபிர் ரலியல்லாஹு கூப்பிட்டு வசியத்திலாம் நான் மௌத்தா போனா கடன் இருக்குது கொடுத்துருங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஈச்சன் தோட்டம் விளைஞ்சிட்டு இருக்குது. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால, உபதி யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால இரவோட இரவா மகனை கூப்பிட்டு சொல்லாரு, நாளைக்கு யுத்தத்துல நான் தான் முதல்ல ஷஹீத் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எனக்கு மனசு விருப்பமா இருக்குது. நம்ம மௌத்தானா மகனே தங்கச்சி மாறி இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, வசியத்தை சொல்லுங்க, என்னுடைய கடன் இன்னாருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துருங்கன்னு வசியத்தை சொல்றாரு. அதே மாதிரி சொல்ல வச்ச மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு பாப்பா முதல்ல மௌத்தாகிறாரு உஹது யுத்தத்துல. அப்ப அவர் சொல்றாரு, நான் அந்த அறுவடை செஞ்சு பேரிச்சம்பழத்தை எல்லாம் எடுத்து கணக்கு பார்த்தா எடுத்து வச்ச பேரிச்சம்பழத்தை விட கொடுக்க வேண்டிய கடன் கூட மாதிரி இருக்குது. அப்ப நபி அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறேன். நான் போய் நபி அவர்களுடைய கதவை போய் தட்டுறேன். நான் கதவை தட்டினேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க, மந்தா யாரப்பான்னு கேட்டாங்க. ஃபகுல்து அன, நான் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அன கஅன்னஹு கரியஹு, நான் யாரப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் கதவை தட்டினா யாருன்னு கேட்டா பேரை சொல்லு, நான் தான் யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாரு. கஅன்னஹு கரியஹு, நான் சொன்னதை அவர் வெறுத்து இப்படியா சொல்றது அப்படிங்கிற மாதிரி நான் யாரு அப்படின்னு கேட்டாரு. இந்த செய்தி புகாரியில பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு குரலை மதிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்க்கு என்ன மதிக்கவில்லை, நானும் மதிக்க மாட்டீங்களா சண்டை பிடிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை, பேரை நீ சொல்லணும், நீ பேர சொல்லணும். அவன் 1008 பிரச்சனையோட இருப்பான், நம்ம சோகத்தோட இருப்போம்.
ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மவுத்தா போய் நம்ம இருப்போம், ஒரு ஆள் கோல் எடுப்பாரு, ஹலோ யாருங்க மைக்கலையாம இல்ல சண்டை பிடிப்பான். நிலைமைய புரிய வேண்டாமா? சிலருக்கு போன்ல நம்பர் பதிய தெரியாம இருக்கும், என் நம்பரை பதிய தெரியாது. சிலருக்கு போன்ல நம்பரை பதிய தெரியாது, அல்லது சில போன்ல நம்பர் பதியறதுக்கு இடம் இல்லாம நிறைஞ்சு போய் அதுல போன் புக்கு நிறைஞ்சி அங்க பதியறதுக்கு இடம் இல்லாம இவர் அதுக்கு பிறகு நம்பர் சொல்லிருப்பாரு, பக்கத்துல ஆன் இருப்பான், பேரை மறந்துருப்பான், நம்பர் நினைப்பிக்குமா இல்ல. அது வயதான ஆளா இருக்கும், அவருக்கு பதியையும் தெரியாது, பார்க்கையும் தெரியாது, பேரை வாசிக்க தெரியாத ஒரு ஆளா இருப்பார். அவருக்கு இங்கிலீஷே தெரியாது. அப்ப அவர் என்னத்தை பதிஞ்சு வச்சு பாக்குறது? அப்படியா இருக்கக்கூடிய அதெல்லாம் போன் பாதிக்காங்களா இல்லையா? அப்ப போன் எடுத்துக்கிட்டு நான் யாரு மைக்கிங்களா? ரசூல்லா தடுத்தாங்க, ரசூல்லா வெறுத்தாங்க. இது புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது என்ன, நம்ம போன் எடுத்தா ஒருத்தர் கட் பண்ணுவார், கட் பண்ண நம்ம வழங்கணும். என்ன, அவர் எந்த நிலையிலயும் இருக்காரு, பேசக்கூடிய நிலை, அவரா கட் பண்றாருன்னு நமக்கு வழங்குது. திரும்ப கோல் எடுப்போம். நம்ம திரும்ப கோல் எடுத்தா என்ன செய்தோம், சும்மா போய் ஒரு கோபத்தை உண்டாக்கணும். அவன் ஒரு மீட்டிங்ல இருப்பான், ஒரு மைய திறக்கிற இடத்துல நிற்பான், அவரு ஒரு பள்ளி வாசலுக்குள்ள இருப்பான், அவனு இப்படி அவன் இருப்பான், சைலண்ட்ல போட்டுக்கிட்டு பள்ளி வாசல்ல இருப்பான், சைலண்ட்ல போட்டுட்டு மையத்தடை இருப்பான், கோல் வரும், கட் பண்ணிருப்பான். கட் பண்ண உனக்கு விளங்கணும், திரும்ப அடிக்க கூடாது. நம்ம பாக்குறோம் தொழுகையில சப்புல ஒரு ஆள் கோல் வருது, தொழுகையில கோல் வருது, அவர் கட் பண்றாரு, மறுபா கோல் வருது, கட் பண்றா, கோல் வருது, கட் பண்றா, போனை தூக்கி எரிஞ்சு உடைக்கணும் போல நமக்கு. அப்போ ஒரு தடவை ஒருத்தன் கட் பண்ணா விளங்கணும், ஒருத்தனை நிர்பந்தத்துக்குள்ளாக்க கூடாது. ஒருத்தன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, சலாம் சொல்லுங்க, மறுமொழி 3 தடவை சலாம் சொல்லுங்க, மறுமொழி வரலாட்டி திரும்புங்க. அதாவது அழைங்க, அவன் அழைப்புக்கு பதில் கொடுக்காட்டி திரும்புங்க. போன்லயே தான் நம்ம போன் இருக்கிறோம், அவர் விரும்பல கட் பண்றாரு, திரும்பிடுங்க, எடுக்காதீங்க. அதான் இஸ்லாம் சொல்றது. அப்ப இஸ்லாம்ங்கிறது இந்த போனுக்கு இல்லாம போனை பத்தி இஸ்லாம் சொல்லலன்னு நினைக்காதீங்க. என்ன நீங்க இது பூர்வம் கண்டுபிடிச்சாலும் மார்க்கத்துல முன்மாதிரி இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், தக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்ல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ அவரா கட் பண்ணா நாங்க அதை என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்துடக்கூடாது. அடுத்தது என்ன, பள்ளி வாசலுக்குள்ள வர்ற நேரத்துல சில அலுவலகங்கள்ல போற நேரத்துல ப்ளீஸ் ஸ்விட்ச் யுவர் போன் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. உங்க போனை ஓபன் பண்ணி வைங்க, உங்க போனை இயக்கத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி அடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், தொழுகிறதுக்கு வர்றோம் இல்லையா, நம்ம அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்தி வைக்கணும், சத்தத்தை நிறுத்தி வைக்கணும் அல்லது ஓஃப் பண்ணி வைக்கணும். இது நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரத்துக்கு இந்த சத்தத்தை நிறுத்தி வைக்காம நாங்க வந்தா அது என்ன செய்யும் சொன்னா, தொழுது தெரிவிக்க கூட ஒரு கோல் வந்துடும். கோல் வந்தா என்ன நடக்கிறது, இதுக்காக வேண்டி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தற்செயலாக நமக்கு போன் வந்தால் தொழுகையில இருக்கிற அவ்வளவு பேரையும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை கொண்டு போற மாதிரி டோனை வச்சிடக்கூடாது. நம்ம போன்ல டோன் வச்சிருப்போம், ஒரு பொம்பளை குரல்ல ஒரு ஆபாசமான ஒரு துண்டை, ஒரு பயங்கரமான ஒரு இசை பாட்டை, அது ஒரு மோசமான ஒரு நகைச்சுவை துண்டை நம்ம திங் டோனுக்கு போட்டு வச்சு தொழில் இருக்கக்கூட சப்புல இருக்கக்கூட அந்த டோன் வேலைஞ்சா எப்படி இருக்கும், அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதனால அட்வான்ஸாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சாதாரணமான ஒரு டோனை வச்சிடணும், இசை இல்லாம ஆபாசம் இல்லாம. நமக்கு போன் வருது அப்படிங்கறத காட்டுறது தான் ஒன்று வைக்கணும். வச்சுக்கிட்டோமா தொழுகைக்கு வந்துட்டோம், ஓபன் பண்ணி வைக்கணும் அல்லது சத்தத்தை நிறுத்திட்டு வரணும். இதுதான் சட்டம். அப்படி ஏன் வரணும் சொன்னா, அடுத்தும் தொழுகை பாழாக்க கூடாது, பராக்காக்க கூடாதுங்கிறதுக்காக அது சம்பந்தப்பட்ட அதிக பிறகு பார்ப்போம். ஓபன் நாம நாம வந்தோம்னு சொன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும். தொழுகைக்கு போது போன் வந்துடுது, போன் வந்து என்ன செய்யறது, ஒரு சிலரு எப்படி எடுத்து ஓபன்றது, தொழுகையிலேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி எடுத்து ஓபன்றது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஹதீஸை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நான் இஸ்தஃப்தஹ்துல் பாப வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ததவ்வுஅன் வல் பாபு அலல் கிப்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போய் நான் கதவை தட்டினேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் கதவை தட்டினேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க வீட்டுல.
கதவும் கிபிலா பக்கம் தான் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி அலல் கிபிலா ஃபமஷிய அன் யமீனிஹி அவ் அன் யஸாரிஹி ஃபஃபதஹல் பாப் ثم رجع الى مصلاه. நான் கதவை தட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே முன்னுக்காயி இடது பக்கம் அப்படியே மாறி, கிபிலா மாறாம இடது பக்கம் மாறி அல்லது வலது பக்கம் மாறி, அறிவிப்பாளருடைய ஒரு சந்தேகம், வலது பக்கம் அல்லது இடது பக்கம் மாறி நடந்து வந்து தொழுகையில தக்பீரை கட்டிக்கிட்டே அப்படியே நடந்து வந்து கதவை திறந்து விட்டுட்டு அவர் தொழுத இடத்துக்கு திரும்பியே ரிவேஸ்ல போனார் அப்படிங்கிற செய்தியை வந்து நாங்க பாக்குறோம். நசாயில வந்து பதிவாயிருக்கக்கூடிய ஒரு சஹியான ஒரு ஹதீஸ். அப்ப என்ன இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்படுதுன்னு சொன்னா, ஒருத்தர் அழைக்கிறார், கதவுல தட்டுறார், டோன் வருகுது. ஒருத்தர் அழைக்கிறார், அழைப்பு டோன் வருகுது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ்? தொழுதுகிட்டு இருக்கும் போதே தான் அசைந்துகிட்டு போய் அதை கட் பண்றாரு. சத்தம் வேணாம், திறந்துட்டா அவருக்கு தெரியுது தொழுதுட்டீங்க, வந்து பேசாம முடிய மாட்டேங்க இருப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய என்னன்னு சொன்னா, போன் பிங்க் ஆயிட்டுன்னு சொன்னா தொழுதுகிட்டு இருக்கும் போதே நம்ம போனை எடுப்போம், ஆஃப் பண்ணிடுவோம், விஷயம் முடியுது. எவ்வளவு நேரம் எடுக்கும்? அது பிங்க் ஆன உடனே எடுக்கிறது, சுவிட்ச் ஆஃப் பண்றது, வச்சு விட்டா இதுக்கு போற செகண்ட் டைம் போன் வருமா, அதை அடிச்சுக்கிட்டே இருந்து முட்டிச்சு நோ ஆன்சர் நிக்கும். அவனுக்கு திரும்ப ட்ரை பண்ணுவான், திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 4 ரக்காயத்து முடியும் வரைக்கும் படாத பாடுபாட்டுக்கிட்டு மக்கள் இருக்க போற நிலையை நாங்க வந்து என்ன செய்யறோம், காண்றோம். அப்ப இந்த விஷயத்தை வந்து நாங்க தெளிவாக புரிஞ்சோம். தொழும்போது அசையாம இருக்கணும் அப்படிங்கறது வந்து பழைய காலத்துல சாவி, தொழுகையின் சாவி புத்தகத்துல வந்து நம்ம படிச்ச ஒரு விஷயம். 3 தடவைக்கு மேல உசும்ப கூடாது. உசுமினா தொழுக பார்த்து 2 தடவை எண்ணி சொரிஞ்சு போட்டு நின்றுவார். 3வது தடவை நொழும்பு கழிச்சா சொரியவே மாட்டார் வேறு. அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான யுஸல்லி வ ஹுவ ஹாமிலு உமாமத பின்த் ஸைனப் பின்த் ரசூலுல்லாஹ், தன்னுடைய பேரப்பிள்ளை ஜைனப்ங்கிற தன்னுடைய மகள் உமாமாங்கிற பேரப்பிள்ளைய ரசூலுல்லாஹ் தோளை தூக்கி வச்சுட்டு தொழ வந்தாங்களாம். தொழுதவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஃபைதா சஜத வலஹா வைதா காம ஹமலஹா, சுஜூத் செய்யற நேரத்துல கீழே வச்சுட்டு சுஜூத் செய்வாங்க, திரும்ப தக்பீருக்கு எழும்புற நேரத்துல தூக்கி எடுத்துக்கிட்டு எழும்புவாங்க. அப்படி என்று சொல்லி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பத்தி சொல்லுவாங்க. தொழும் போதே 4 தடவை 4 சுஜூத் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரக்காயத்துக்கு 2 சுஜூத். அந்த 2 சுஜூதுக்கும் தூக்கி கீழே வச்சுட்டு மறுபா 4வது 3வது 2வது ரக்காயத்து 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்து வரும்போது தோளை வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. எத்தனை தடவை உசும்பி இருப்பாங்க? தேவைக்காக உசும்புறத்துல வந்து தடை இல்ல அப்படிங்கறத வந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன, தொழுதுகிட்டு இருக்கும் போது நாங்க போனை ஏன் ஓ பண்ணணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யூதி அன்ன பஅதுக்கும் பஅல்லா ஃபில் க்ராத்தி குல்லுக்கும் யுனாஜி ரப்பஹு. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கும் போது பின்னாலே ஒருத்தர் சத்தம் போட்டு ஓத தொடங்கிட்டார். ரிங்டோன் இல்ல, ஒரு ஆள் சத்தம் போட்டு குர்ஆனை தான் ஓதினார். ரசூலுல்லாஹ் தொழில்பட்டு ஆரப்பா ஓதினேன்னு கேட்டார். நான் தான் நாங்க சொல்றாங்க, நீங்க ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஓதி அடுத்தவருடைய கிராத்தை ஓதுறதுக்கு வந்து தடையா இருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரப்போடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரகசியம் பேசிட்டு இருக்கிறாங்க, அடுத்தவங்க கிராத்தை குலைக்காதிக்கிறாங்க. ஒருத்தர் சத்தம் போட்டு நாம கைரில் மக்தூபி எங்களோ, இன்னொருத்தம் வந்து இஹ்தின சிராத்தலம்பா, நம்ம கைரில் மக்தூபியை விட்டுட்டு இஹ்தின சிராத்தல் பேசுவோம். அவன் ஓதக்கூட அதை கொலவான்னு பட்டுரும் நம்ம மனசு. அப்ப ரசூலுல்லாஹ் ஓதுறதையே ஓதலால கெடுக்காதீங்க. நாங்க நம்ம ஓதி தீக்கிறத இசையால கெடுக்கலாமா? அதனால போனை வந்து ஓவனித்தான் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஸலாத்த பி ஹலரத்தி தஅம் வலா வஹுவ யுதாஃபிஉஹு அல் அஹ்பஸான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கிற நேரத்துல தொழுகை கிடையாதுன்னாங்க. சாப்பாடு ரெடியா சமைச்சு பிங்கால சாப்பாட்டை போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கக்குள்ள தொழுகை கூடாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நாங்க அந்த தொழுகையில மனசு வந்துடக்கூடாது. 1க்கு 2க்கு அடக்கிக்கிட்டு தொழுகை கிடையாது. நாங்க 1க்கு முடிக்குது ஜமாத்து முடிய போது தொழுதுடுவோம் அப்படின்னு வராதிங்க. ஜமாத்து முடிஞ்சாலும் பரவாயில்ல, அடக்கிக்கிட்டு தொழக்கூடாது. நாங்க அப்போ ஒரு தொழுகையில ஒருத்தன் பராக்காக கூடாது, வேற ஒன்றுல பராக்காக கூடாது, தொழுகையிலேயே அவன் மூழ்கணும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம போன ஓபன் நாம வந்து என்ன செஞ்சிடும், தொழுகையை வந்து பராக்காக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்ன, ஒருத்தன் சிங் போனை ஓபன் நாம வச்சு
அவனுக்கு சவுண்ட் வந்துட்டு போன்ல அப்படின்னு சொன்னா தொழுது முடிஞ்சவன என்ன செய்வான் தெரியுமா? எல்லாரும் திரும்பி அவனையே பாக்குறது. அவன் வேணுமென்று போன ஒன் பண்ணிக்கு வச்சுக்கு வந்தாரா? ஒருத்தர் தொழும் போது இன்றைக்கு இவ்வளவு பேர தொழுகையும் கெடுக்கணும் மச்சான் நான் போய் தொழுறேன் நீ கோலறா அப்படின்னு வந்தா நான் எவனாச்சும் இல்ல. அவன் மறந்து போய் போன் வீட்டுல இந்த நினைப்போட பொக்கோட்ட வச்சு வந்திருப்பான். அதனால ஓ பண்ணாம இல்ல வளமையா ஓ பண்றவரு போன் இல்லன்னு வச்சு வந்திருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தா போன் பெல் அடிக்கும். அப்ப பெல் அடிச்சு அவர் என்ன செய்யணும்னா எடுத்து ஓ பண்ணணும். உடனே அதை அடிக்கும் வரைக்கும் வச்சிருக்க கூடாது. கட் பண்ணி இருக்க கூடாது. சிலர் போன் வரும் எடுக்கிற கட் பண்ண வைக்கிறது திரும்ப கோல் வரும். இதே அவருக்கும் தொழுவ பார்த்துல அவ்வளவு பேர தொழுகையும் பராக்காயிரும். ஒரே தடவையில எடுத்து போன் அப்பயே ஓ பண்ணுங்க. அதுக்கு அந்த ஹதீஸை நாங்க ஆதாரமா பார்த்தோம். ரசூலுல்லாஹ் போய் கதவை திறந்து விட்டாங்க. பிள்ளைய தூக்கி தோலை வச்சுட்டு கீழே வச்சாங்க. இப்படி ஒருத்தர் செய்தா ஓ பண்ணணும். அப்ப அந்த சத்தம் ஒரு தடவை வந்துட்டு இல்லையா? தொழுது சலாம் கொடுத்து முடிஞ்சவன எல்லாரும் என்ன செய்ய தெரியுமா? அந்த திசையை நோக்கி எல்லாரும் திரும்புறது. மானம் வளர்க்கப்பட்டு அடுத்து இந்த பள்ளிக்கே நம்ம வரக்கூடாது அப்படின்னு நினைப்பானா இல்லையா? வெக்கத்துல ஒரு கோபத்துல இல்ல வெக்கத்துல ஐயோ நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தப்பு வெளியில தெரியறத விரும்ப மாட்டான். ஒருத்தன் தன்னுடைய மான விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பான். வீட்டு கதவு திறந்திருந்தா உள்ள ஆள் இருக்கின்ற அர்த்தம். பாத்ரூம் கதவு பூட்டி இருந்தா தான் உள்ள ஆள் இருக்கின்ற அர்த்தம். மானம் பாதுகாக்கப்படணுங்கிற நேரத்துலதான் கதவை பூட்டி வைக்கிறது திறந்து வைக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மானம் பாதுகாக்கப்படணும். அந்த மானத்தை நம்ம வாங்கிடக்கூடாது. அவன் சத்தம் போன் பெல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா தொழுது முடிஞ்சோன்னா எல்லாரும் அந்த திசையை திருப்பி அவன் மானத்தை வாங்கிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு திக்ர் செய்வோம். அதை பெரிதாக்க மனுஷன் நோ அடிக்க கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஐயத்தனாஜா இஸ்னானி தூன சாலிஸ். 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீங்கன்னாங்க. 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீங்கன்னாங்க. ஏன்? 3வது ஆள மனுஷன் வந்துருமேங்கிறதுக்காக. அப்ப அந்த சின்னதா மனுஷன் ஒருத்த கூட இஸ்லாம் என்ன செய்யல விரும்பல. ஆகவே நம்ம ஒருத்தர் அப்படி பெல் சைலண்ட்ல போடாம ஒருத்தர் தொழுது அவர போன்ல இருந்து ஒரு சத்தம் வந்தா கூட எல்லாரும் திரும்பி பார்த்து அவர் என்ன செய்யக்கூடாது மனசை நோவடிச்சிட கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன? போனை என்ன செய்யறோம்? பொதுவான இடங்களை நம்ம வச்சிருவோம். அதை இன்னொருத்தர் எடுப்பாரு. இன்னொருத்தருடைய போனை எடுத்தா ஒருத்தர் முதல் வேலை என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய போட்டோ இமேஜ பாக்குறது. அடுத்தது அதுல மெசேஜ வாசிக்கிறது. இது நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோய். இது அடுத்தவன் கதவை திறந்து பாக்குற மாதிரியான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எட்டி பாக்குறவன கண்ணை குத்த சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எட்டி பார்த்தா கண்ணை குத்தனாங்க. நம்ம போன்ல ஒருத்தன் என்ன செய்வான்? அவன் மனைவி போட்டோ எடுத்து வச்சிருப்பான். தேவைக்காக வேண்டி ஏதோ அவன் மனைவி போட்டோ எடுத்து வச்சிருப்பான். போன் ஒன்று இருந்தா எடுத்து வச்சு யாராவது கேட்டு கொடுக்கணும். அப்போ போனை நம்ம கண்டெடுத்துட்டோம்னு சொன்னா அதுல போன் புக்கை பார்த்து அதுல அவருக்கு நெருங்கின மை ஹோம் என்ற ஒரு போட்டோ நம்பரை போட்டிருப்பாரு, அல்லது மை டேடி என்ற நம்பரை போட்டிருப்பாரு, அல்லது சும்மா ஒரு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாரு. பர்சனல் நம்பர்கள் அப்படி பயந்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து கோல் எடுத்து என்னங்க இந்த போனை கண்டெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் போன் இந்த இமேஜ் போட்டோ கிளிப்பை பாக்குறது, வீடியோ கிளிப்பை பாக்குறது, மெசேஜை வாசிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அடுத்தவருடைய ரகசியத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது? தோண்டக்கூடாது. போனை பாவிக்கிறவங்களும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய என்னன்னு சொன்னா தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி போட்டோக்களை எடுத்து வைக்காங்க. நிரந்தரம் இல்லாத உண்டாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு சாப்ட்வேர் வந்திருக்கேன்னு சொன்னா உங்களோட போன்ல ப்ளூடூத் ஒன்னா இருக்குமாக இருந்தால் பக்கத்துல ஒரு 2-3 மீட்டருக்குள்ள இன்னொருத்தன் போன்ல உங்க போன்ல இருக்கிற அவ்வளவு டாக்குமெண்டையும் எடுக்கிற அளவுக்கு சாப்ட்வேர் வந்திருக்குது. உங்களோட போன்ல ப்ளூடூத் ஒன்னா இருக்குமாக இருந்தா இந்த பள்ளிக்குள்ள நீங்க ப்ளூடூத் ஒன்னாக்கி வச்சிருப்பீங்க. மெயின் ரோட்ல ஒருத்தர் நின்றுகிட்டு உங்க போன்ல இருக்கிற அவ்வளவு போட்டையும் அவன் போனுக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு சாப்ட்வேர் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு மெமோரி கார்டு நிக்குது. அந்த மெமோரி கார்டுல நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, மனைவி போட்டோ எடுக்கிறீங்க, அழிக்கிறீங்க, போனை விக்கிறீங்க, அழிச்சிட்டு விக்கிறீங்க. அந்த மெமோரி கார்டை கம்பெனி தயாரிச்சு வெளியாக்கினதுல இருந்து இதுவரைக்கும் எத்தனை போட்டோக்கள் எத்தனை வீடியோ கிளிப்புகள் அதுல பதியப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிற முழு டீட்டெயிலையும் ஒரு சாப்ட்வேரை போட்டா கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்ணி எடுக்கலாம். அப்படி எடுக்கப்பட்டு நிறைய குடும்ப ரகசியங்கள் இன்னைக்கு நெட்ல வந்திருக்குது. மானம் போயிட்டு இருக்குது. அதனால போனை பாவிக்கிறவங்க கூட ஜாக்கிரதையாக தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தாம ஜாக்கிரதையாக அதை இருக்கணும். அடுத்தது என்ன? நாங்க மெசேஜ் அனுப்புறதா இருந்தா
போன் இருக்கிறத முதல்ல நம்ம நம்பரை ப்ரூவ் பண்ணணும். யாருக்கு என்ன போன் எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், செறிவோட பார்த்து எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம ஒருத்தனுக்கு கோல் எடுத்து அவனை டென்ஷன் ஆக்கிட்டு ராங் நம்பர்ங்கிறது தேவையா? இது 12:30 மணிக்கு ஒருத்தன் கோல் எடுப்பான். 12:30 மணி படுத்து நிறுத்த நம்ம ஏன் போனை ஒன் பண்ணி வச்சுட்டு ஒரு மனுஷன் படுக்கிறான்? நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நமக்கு இதனாலதான் அழைப்பாங்க. முதல் தான் வீட்டை தட்டுறாரு, கோல் வேணும் உமா மாமா தப்பித்தாங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்காக தானே போன் ஒண்ணு ஜாமத்துல போன் வந்தா அவன் பயந்துக்கு தான் எழும்பும். ஐயோ சோம் இல்லாம இருந்தாங்களே மாமி, சோம் இல்லாம இருந்தாங்களே வாப்பா அப்படின்னு போன் எடுப்பான். கோல் எடுத்து வேற ஒருத்தன் பேரை சொன்னா எப்படி இருக்கும்? ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா வந்தா எப்படி கோவம் பெறும்? ஒரு கோல் எடுக்கிற நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்பரை என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்தது கோல் எடுக்கிற நம்ம முஸ்லீம்கள் செதியா கோல் எடுப்பாங்க. தொழுகை டைம்ல பொக்கெட்ல சைலண்ட்ல போட்டுட்டு தொழுகிட்டு இருப்போம். நம்ம இன்னொரு முஸ்லீம் தான் கோல் எடுப்பான். அவனுக்கு தெரியாது இது மகரிபு நேரம் என்று, தொழுகிற நேரம் தெரியாதா? ஆனா நம்ம தான் தொழாட்டி அவன் தொழுவான்னு நினைப்பார் இல்லையா? போன் இருக்கிற நேரம் நம்ம யோசிக்கணும், இவர் நம்பர் தானு ப்ரூவ் பண்ணணும். இவர் இப்ப தொழுகையில் இருப்பாரா அதை பார்க்கணும். நடிச்சான் 12:30 மணிக்கு கோல் எடுத்து ஒருத்தான் ஆம ரசிங்களாமா ஆளாளான்னு கேட்கறான். நடிச்சான் படுத்து நம்ம எழும்புறோம், இன்னும் 10 ரூபா கேட்கறதுக்கு ஒரு நேரம் இல்லையா? அப்ப அந்த போன் இருக்குங்கிறதுக்காக அதை போட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஒருத்தன் போன் எடுத்து நம்ம பிஸியா பயான் ஒன்றுக்கு ரெடி ஆயிட்டு கிட்டாவை பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் கோல் எடுப்பா, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அசரத் எங்க இருக்கீங்க? வீட்டுல அசரத் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த ஒரு பேர் சொல்லுங்களேன். தேவையாது, இதுக்கு தான் இவருக்கு அசரத்து தேவைப்படுறது, பேர் வைக்கிறதுக்கு. பள்ளி பக்கமே வர மாட்டார் அவரு, பேர் வைக்கிறதுக்கு அசரத் தேவை. போன்ல பேர் கேட்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் தேவைகளோ அவனுடைய நிலைமையை உணரணும், புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு கோல் எடுக்கக்கூடியதாக நம்ம இருக்கணும். எனவே கோல் எடுக்கிற நேரத்துல நாம அடுத்தவனுடைய ஒரு நிலையை புரிஞ்சு அந்த நேரத்தை பார்த்து நாங்க கோல் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது என்ன? நல்ல பேச்சுக்களை தான் பேசணும். போன்லயோ எங்கேயோ பேசுற நேரத்துல நம்ம நல்ல பேச்சுக்களை தான் கேட்கணும். ஏன்? ஒமன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை நாளை மறுமை நாளை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். ஒமன் திரும்ப சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க ஃபல்யகுல் கைரன் அவு லயஸ்மித், அவங்க பேசின நல்லதை பேசட்டும், இல்லாட்டி மாய் மூடி மௌனமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனவே பேசுற நேரம் அடுத்தவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை நல்ல விஷயத்தை பேசணும். இது புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அடுத்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமின் ஹப்புக்கும் இளைய, உங்கள்ட்ட ரொம்ப விருப்பமான ஒரு ஆள் யாருன்னு சொன்னா நான் உங்களிடத்துல நல்ல பண்புள்ளவர், உங்களிடத்துல வெறுப்பானவர் யாருன்னு சொன்னா உங்களிடத்துல கெட்ட பண்புள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நல்ல பண்பு கெட்ட பண்புங்கிற விஷயத்தை நம்ம பேச்சுல காட்டி கொடுக்க கூடாது, நல்ல விஷயத்தை தான் பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினா இருந்தா அவன் ஊத்த பேச்சு பேச மாட்டான். ஒரு மூமினான ஒருத்தனுக்கு அடுத்தவனை குத்தி பேச மாட்டான், ஊத்த பேச்சு பேச மாட்டான், சாபம் விட மாட்டான்னு 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டானா? ஊத்த பேச்சு பேச மாட்டான், சாபம் விட மாட்டான், என்ன செய்ய மாட்டான்? அடுத்தவங்களை குத்தி தாக்கி பேச மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே பேசுற நேரத்துல நல்ல விஷயங்களையே பேசணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.